الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى زاد للآخرة فالله تبارك وتعالى يقول في محكم تنزيله العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழனைத்தும் உலகனைத்தையும் படைத்தாளுகின்ற வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கேயாகும். சத்திய வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவு செய்வதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இவ்வாறானதொரு வாழ்க்கை இம்மை மறுமை வெற்றியையும் அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் நமக்கு தந்துவிடுமோ அந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கடைபிடித்தொழுகுமாறும், இவ்வாறானதொரு வாழ்க்கை இம்மை மறுமையின் தோல்வியையும் அல்லாஹ்வின் கோபத்தையும் தண்டனையையும் மறுமையின் வீழ்ச்சியையும் நமக்கு ஏற்படுத்தி தந்துவிடுமோ அந்த வாழ்க்கை எவ்வளவு இலகுவாக நமக்கு வந்து சேர்ந்து விட்டாலும் அதிலிருந்து முற்றாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உறுதியாக வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹ்வுடைய திருப்தியுடன் வாழ்வதுதான் ஒரு மோமினுடைய இந்த உலக வாழ்க்கையாக இருக்கின்றது. அவனுடைய வாழ்க்கையும் அப்படி இருக்க வேண்டும், அவனுடைய மௌத்தும் அப்படி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு கபரிலே அவனுக்கு விமோசனம் இருக்கின்றது, மஹ்ஷர் மைதானத்திலும் விமோசனம் இருக்கின்றது, நரகத்தை விட்டும் விடுதலை இருக்கின்றது, உயர்தரமான சுவர்க்கங்களும் அவனுக்காக காத்திருக்கின்றன. அத்தகையதொரு வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வதுதான் இந்த உலக வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கின்றது. நபிமார்கள் எல்லாம் நமக்கு காட்டிய முன்மாதிரி என்ன? அல்லாஹ்வுடைய திருப்திக்காக உலகத்திலே பல நெருக்கடிகளுக்கு அவர்கள் ஆளாகினார்கள், பல துன்பங்களை அவர்கள் சந்தித்தார்கள், சிலர் கொலையும் செய்யப்பட்டார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள், ஹிஜ்ரத்து செய்தார்கள். இவை அனைத்தையும் அந்த நபிமார்கள் செய்ததெல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்தி ஒன்றுதான் நோக்கமாக இருந்தது. அந்த திருப்தி தான் நமக்கு தேவை. அந்த திருப்திக்கு முன்னால் மக்களுடைய திருப்தி என்பது சர்வ சாதாரணம். ஒரு தூசு, ஒரு அணுப்பிரமாணத்தை விட மிகவும் குறைந்தது என்பதுதான் நாம் நினைக்க வேண்டும். மக்களுடைய திருப்தி என்பது அல்லாஹ்வுடைய திருப்தியோடு கிடைக்கின்ற திருப்தி மட்டும்தான் நமக்கு கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்திக்கு எதிராக மக்களுடைய திருப்தி இருந்தால்
மக்களுடைய அந்த திருப்தி நமக்கு வேண்டாம், அல்லாஹ்வுடைய திருப்தி தான் நமக்கு வேண்டும் என்ற அமைப்பிலே வாழுகின்ற வாழ்க்கை தான் நமக்கு இந்த உலகத்திலே தேவைப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் சகோதரர்களே, நாம் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கையை மிக சொற்பமான ஒரு காலமாகத்தான் ஒரு மோமின் காணுகிறான். ஒரு பாவியை பொறுத்தவரையில் இந்த உலகம் அவனுக்கு நிரந்தரமானது போல காட்சி அளிக்கின்றது. ஆனால் ஒரு மோமினை நோக்கி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயம் 47வது வசனத்திலே சொல்லி காட்டும் போது, வைன்ன யௌமன் ஐந்த ரப்பிக கஅல்பி ஸனத்தின் மிம்மா தஉத்தூன், உங்களுடைய கணிப்பின்படி உள்ள 1000 வருடங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளுக்கு சமமாகும். அல்லாஹ் ஒரு நாள் என்று சொல்லக்கூடிய காலம் நமது 1000 வருடம் என அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய கணிப்பின்படி நாம் எல்லாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலம் எவ்வளவு? மணிக்கணக்கு. அதுவும் பல மணி அல்ல, ஒரு 2 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம், இவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய கணிப்பின்படி நாம் வாழுகின்றோம். நாம் வாழுகின்ற காலம் 70 வயதாக இருக்கும், 75 வயதாக இருக்கும், 100 வயதாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய கணிப்பின்படி 3 மணித்தியாலம் கூட இல்லை. அந்த அளவுக்கு குறுகிய காலம்தான் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம். ஆனால் மறுமை வாழ்க்கை வல் ஆகிரத்து கைரு அபுகா, மறுமை வாழ்க்கை என்பது இருக்கின்றது மிகச்சிறந்தது, நிலையானதும் கூட என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே நம்மை பார்த்து சொல்லி காட்டுகின்றார். அதனால மிகச்சிறந்ததும் நிலையானதுமான அந்த வாழ்க்கைக்கு தேவையான ஆயத்தங்கள் தான் இந்த உலகத்தில் தேவை. அந்த வாழ்க்கையை அடைந்து கொள்வதற்காக இந்த உலகத்திலே கஷ்டங்களையா அனுபவிப்போம், நஷ்டங்களையா அனுபவிப்போம், வெட்டுக்குத்துகளையா அனுபவிப்போம், மரணங்களையா அனுபவிப்போம், எல்லாவற்றையும் அனுபவிப்போம். ஏனென்றா அந்த வாழ்க்கை நமக்கு திருப்தியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கின்றது. சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற இந்த மனித சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு கேடு ஏற்பட்ட ஒரு காலத்தை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது இஸ்லாத்தை பூண்டோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக அபூ ஜஹில், அபு உத்பா, ஷைபா போன்ற அந்த பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் திட்டம் போட்டார்கள். அவர்கள் தோல்வி கண்டார்கள். அதற்கு பின்னால பத்ரு, உஹது, ஹுனைன், தபூக்கு, கந்தக்கு இப்படி பல யுத்தங்களை எல்லாம் செய்து முஸ்லிம்களை அழித்து விடலாம் என்று திட்டம் போட்டு பார்த்தார்கள். அதிலும் முஸ்லிம்கள் அழிந்து விடவில்லை, வளர்ந்து கொண்டே வந்தார்கள். பிற்காலத்திலே யூதர்கள் சிந்தித்து பார்த்தார்கள். முஹம்மது ஒரு தனி மனிதனாக மக்காவில் இருந்தும் கூட அவருடைய போராட்டம் தான் வெற்றி பெற்றது. அவர் மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னால முழு அரேபியாவும் சேர்ந்து அவரை அழிக்கலாம் என்று எடுத்த முயற்சியிலும் கூட அரேபியா தான் தோல்வி கண்டது. முஹம்மதும் முஹம்மதுடைய மக்களும் தோல்வி காணவில்லை. இதற்கு காரணம் கொள்கையிலே அவர்கள் உறுதியாக இருப்பதுதான், அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றுவதை அவர்கள் உறுதியாக இருப்பதுதான். அதனால இவர்களுக்கு மத்தியிலே ஒரு பிளவை ஏற்படுத்திவிட வேண்டும் என்று யூதர்கள் சதி செய்தார்கள். அந்த சதியுடைய முதலாவது அத்திவாரம் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு யூதன் வந்து இஸ்லாத்தை தழுவது போல நடித்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே வந்து நுழைந்தான். அப்படி நுழைந்தவன் தான் அவன் தன்னை முஸ்லிம் போல அடையாளம் காட்டிக் கொண்டிருந்தான். அப்படி அடையாளம் காட்டிக்கொண்டு முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே அவன் இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்லத் தொடங்கிவிட்டான். அப்படிப்பட்ட அந்த யூதனுடைய அந்த சதி வலையிலே சிக்கிய ஒரு கூட்டம் தான் ஷியாக்களாக மாறினார்கள். அந்த இந்த ஷியாக்களுடைய அத்திவாரம் ஆணிமேல் அந்த யூதயிசம் தான். அந்த யூதனுடைய அந்த ஆரம்பத்திலே அவன் போட்ட அந்த வித்து தான் இந்த ஷியாயிசத்துடைய அத்திவாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஷியாயிசத்தை தோற்றுவித்ததுனால இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய 2 நஷ்டங்கள் ஏற்பட்டுவிட்டன. முதலாவது நஷ்டம் என்ன தெரியுமா? அவர்கள் அந்த ஷியா சமூகம் சுன்னிகளாகிய உண்மையான நேர்மையான வழியில் இருக்கின்ற மக்களுக்கு எதிரானவர்களாக மாறினார்கள். அப்படி எதிரானவர்களாக மாறியதனால
முஸ்லிம்களையே கொண்டொழிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அந்த ஷியா கூட்டமாகிவிட்டது. ஹிஜ்ரி 247ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு வந்துவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்த ஹஜ்ஜாஜிகள் 10,000க்கும் மேற்பட்டவர்களை யூதர்கள் கொண்டொழித்தார்கள். அதே காலத்திலே ஹஜருல் அஸ்வதை அந்த இடத்திலே இருந்து கலட்டி எடுத்துக்கொண்டு போய் பாரசீகத்தில் யமனிலே கொண்டு போய் போட்டிருந்தார்கள். 15 வருடங்களுக்கு பின்னால் தான் அந்த ஹஜருல் அஸ்வத் கண்டெடுக்கப்பட்டு மீண்டும் கொண்டு வந்து அந்த இடத்திலே அது வைக்கப்பட்டது. இந்த அநியாயத்தை செய்தவர்கள் அந்த ஷியாக்கள் தான். இதற்கு பின்னால ஹிஜ்ரி 400, ஹிஜ்ரி 600, ஹிஜ்ரி 800 இப்படி 200, 100, 150, 200 வருடங்களுக்கு ஒரு தடவையாக ஹஜ்ஜாஜிகளுக்கு அநியாயங்கள் நடந்து கொண்டே இருந்தது. இந்த அநியாயம் கொமேனி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலும் கூட இந்த அநியாயம் நிற்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் நிற்கவில்லை. கொமேனி ஈஜிப்ட் அல்-அஸ்ஹர் சர்வகலாசாலையிலே பட்டம் பெற்ற ஒரு பட்டதாரி, அவர் ஒரு ஆலிம். அப்படிப்பட்ட ஒருவராக இருப்பதனால ஷியாயிச கருத்திலிருந்து அவர் விடுபட்டவராக, சுன்னிகளோடு நல்ல இணக்கப்பாடுள்ளவராக இருப்பார் என்றுதான் மக்கள் நம்பினார்கள். ஆனால் மோசம் போய்விட்டோம். அவரும் அதே கொள்கையிலே ஊறி போனவராகத்தான் இருந்தார். அவரால் எந்த நன்மையும் நடக்கவில்லை. அவர் இஸ்லாமிய ஆட்சி என்ற அல் ஹுக்கூமத்துல் இஸ்லாமியா என்ற பெயரிலே ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்திலே ஹதீஸ்களை புறக்கணிக்கின்றார், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை இழிவுபடுத்துகின்றார். இப்படி இஸ்லாத்துக்கு எதிரான நிறைய கருத்துக்களை அல் ஹுக்கூமத்துல் இஸ்லாமியா என்ற அந்த புத்தகத்திலே அவர் முன்வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த கொமேனியுடைய அந்த காலத்துக்கு பின்னாலும் கூட மக்காவிலே காபாவுக்கு முன்னால பல அநியாயங்கள் நடத்தப்பட்டதை பார்க்கின்றோம். அந்த சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தினதை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, 1980 காலங்களிலே இந்த கொமேனி அப்பொழுதுதான் தன்னுடைய புரட்சியிலே வெற்றி காணுகின்ற காலம். அந்த காலத்திலே காபாவிலே இரத்தத்தை ஓட்டிய ஒரு சமுதாயமாக அந்த ஷியா சமுதாயம் இருந்தது. காபா எப்படிப்பட்டது என்று சொன்னா, அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் மக்கா வெற்றியின் போது ஃபஜ்ரில் இருந்து மக்ரிப் வரைக்கும் ஒரு அரை நாளைக்கு ஆயுதம் ஏந்துவதற்கு அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்தான். அரை நாள். இந்த அரை நாளுக்கு ஆயுதம் ஏந்து அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். அப்படி கொடுத்த அனுமதியையும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தவில்லை. அல்லாஹ் அனுமதி கொடுத்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பயன்படுத்தவில்லை. அவர்கள் கையால் ஆயுதத்தை பிடித்ததே கிடையாது. அப்படியானால் அந்த அளவுக்கு மக்கா வெற்றியை ஒரு ஆயுதமேந்தாத, இரத்தஞ்சிந்தாத ஒரு போராட்டமாக, ஒரு வெற்றியாக உலகத்துக்கு காட்டி கொடுத்தவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த கஅபாவிலே இந்த ஷியாக்கள் நுழைந்து ஆயுதம் தூக்கினார்கள், துப்பாக்கி ஏந்தினார்கள், பல பேர்களை கொலை செய்தார்கள். அப்படிப்பட்ட நிலைமைகளை எல்லாம் அவர்கள் 1980களில் ஏற்படுத்தினார்கள். இப்படியான இந்த யூதர்களை, இந்த ஷியாக்களை பற்றி நான் எதற்கு சொல்லுகின்றேன் தெரியுமா? இந்த ஷியா சமுதாயத்தை உருவாக்கியவர்கள் யூதர்கள். சகோதரர்களே, ஒரு நஷ்டம் என்ன? இந்த ஷியாக்களால முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய அநியாயம். லட்சக்கணக்கான சுன்னிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒரு அநியாயமா? இரண்டாவது பாதிப்பு என்ன தெரியுமா? இந்த யூதர்கள் செய்த இந்த பாதிப்பினால் ஏற்பட்ட இரண்டாவது பாதிப்பு என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயம் ஷியாக்கள் என்றும் சுன்னிகள் என்றும் இரண்டு கூட்டமாக பிரித்து பார்க்கப்படுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டது. யுஎன்ஓல கூட இன்றைக்கு ஷியா சுன்னி என்று பேசப்படுகின்ற அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் இரண்டாக பிரித்து பார்க்கப்படுகின்ற ஒரு நிலைமையும் இங்கே ஏற்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். சகோதரர்களே, இந்த ஷியாக்களின் மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகள் தான் இன்று சுன்னிகளுக்கு மத்தியிலே பல ஷிர்க்குகள், பல பித்அத்துகள் எல்லாம் உருவாகுவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்து விட்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முஹர்ரம் மாதத்தை கொண்டாடுகின்ற இந்த ஷியாக்கள் எப்படி கொண்டாடுகின்றார்கள் தெரியுமா?
முஹர்ரம் மாதத்தை துக்கம் கொண்டாடுகின்ற ஒரு மாதமாகத்தான் வைத்திருக்கின்றார்கள். சந்தோஷம் கொண்டாடுகின்ற ஒரு மாதமே அல்லது. இந்த முஹர்ரம் மாதத்திலே புது வருடத்தை கொண்டாடுவது என்பது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நபி அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை அல்ல. ஏன் வழிமுறை அல்ல? நபி அவர்கள் மௌத்தாகின்ற நேரத்தில் முஹர்ரம் தான் இஸ்லாத்தின் புது வருடம் என்ற ஒரு கணிப்பீடு அப்பொழுது இருக்கவில்லை. நபி அவர்கள் மௌத்தாகின்ற நேரத்தில் முஹர்ரம் முதல் துல்ஹஜ் வரைக்கும் 12 மாதங்கள் இருந்தன. ஆனால் வருடத்தை தொடங்குகின்ற முதலாவது மாதம் முஹர்ரம் தான் என்ற அந்த கணிப்பீடு நபி அவர்களுடைய காலத்தில் இருக்கவில்லை. நபி அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ஆட்சி 2.5 வருடம் இருந்தது. அப்பொழுதும் இந்த கணிப்பீடு இருக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு ஆட்சி 10 வருடம் நடைபெற்றது. அதிலே பாதி காலம் முடிந்ததற்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அவர்களால் கொண்டு வரப்பட்டதுதான் வருட கணிப்பீடு எங்கே இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. அந்த ஆய்விலே நபித்துவம் எப்பொழுது தொடங்கிறதோ அதை வைத்து தொடங்குவோம் என சிலர் கருத்து சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை வைத்து தொடங்குவோம் என்று சிலர் கருத்து சொன்னார்கள். ஆனால் இறுதியாக ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு என்ன? இஸ்லாமிய சமுதாயத்தில் தியாகத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நாளாக அந்த புது வருடம் இருக்க வேண்டும் என்பதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து புது வருடத்தை தொடங்குவோம் என்று முடிவெடுக்கப்பட்டது. அந்த முடிவின்படி அந்த ஹிஜ்ரத் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? ரபியுல் அவ்வல் மாதத்தில், முஹர்ரம்ல கிடையாது. ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் அந்த ஹிஜ்ரத் தொடங்கியது. ரபியுல் அவ்வல் முதலாம் பிறையாண்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து வெளியிறங்கினார்கள். 12ஆம் நாளாண்டு தான் மதீனாவுக்கு போய் சேருகிறார்கள். ஆனாலும் கூட வருடத்தின் தொடக்கமாக முஹர்ரம் இருக்க வேண்டும் என்பதனால ஹிஜ்ரியை மையமாக வைத்து தான் இந்த இஸ்லாமிய புது வருடம் கணக்கெடுக்கப்பட்டது. ஆனா இன்று இஸ்லாமிய புது வருடத்தை நமது மக்கள் டிவியிலையும் ரேடியோவிலையும் பத்திரிகைகளையும் கொண்டாடுகின்றார்கள். இது கொண்டாட்டத்துக்குரிய ஒன்றே அல்ல. உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹிஜ்ரி என்ற கணிப்பீட்டை செய்ததற்கு பின்னால வருடா வருடம் அதனை கொண்டாடக்கூடிய ஒன்றாக அதிகாரபூர்வமான ஒரு நடைமுறையை அவர்கள் ஏற்படுத்தினது கிடையாது. அதை இன்று மக்கள் அறியாமையின் காரணமாக அதையும் செய்கின்றார்கள். அதே நேரத்தில் அதுவாது பரவாயில்லை என்று வைத்துக் கொள்வோம். ஆனா இந்த ஷியாக்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இவர்கள் துக்க மாதமாக அந்த மாதத்தை கொண்டாடுகின்றார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருடைய மரணத்துக்கு பின்னால அந்த மரணித்தவருக்காக துக்கம் அனுஷ்டிக்கின்ற காலத்தை வரையறை செய்து சொன்னார்கள். 3 தினங்கள். ஒருவர் மௌத்தாகினா 3 தினங்களுக்கு அதிகமாக துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் அதை இன்று மக்கள் அதை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்றால் 3, 7, 15, 20, 30, 40 என்று கத்தங்களுடைய நாட்களை வைத்து துக்கம் கொண்டாடுகின்ற நாட்களாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது நபி அவர்களுடைய இந்த ஹதீஸுக்கு முரணானது. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? 3 தினங்களுக்கு அதிகமாக துக்கம் கொண்டாடக்கூடாது என்று சொன்னார்கள். கடந்த காலங்களிலே நாம் எல்லாம் குர்ஆன் சுன்னாவை விளங்குவதற்கு முன்னால், சத்திய இஸ்லாத்தை தெளிவாக விளங்குவதற்கு முன்னால இந்த கத்தங்களை எல்லாம் கொண்டாடி வந்த காலத்திலே நாம் எல்லாம் வருட கத்தம் என்ற ஒன்றை கண்டோம். ஒவ்வொரு வருடமும் அந்த கத்தங்களை ஓதி அந்த நாளையும் துக்கம் அனுஷ்டிக்கின்ற நாளாக நமது மக்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதாவது 3, 7, 15, 20, 30, 40 என்ற துக்கமே கூடாது என்று சொன்னா வருடா வருடம் துக்கம் அனுஷ்டிக்கலாமா? அதுவும் கூடாது. ஆனா இந்த ஷியாக்கள் எங்கே துக்கம் அனுஷ்டிக்காதுமா? அவர்களுடைய தந்தையும் அல்ல, அவருடைய தாயும் அல்ல, தாய் வழியிலே உள்ள முன்னோர்களும் அல்ல, தந்தை வழியிலே உள்ள முன்னோர்களும் அல்ல, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்காக மாத்திரம் துக்கம் அனுஷ்டிக்கிறார்கள். ரசூலுல்லாஹுக்கு துக்கம் அனுஷ்டிக்கவில்லை, அலி ரலியல்லாஹுக்கு துக்கம் அனுஷ்டிக்கவில்லை, ஹசன் ரலியல்லாஹுக்கு துக்கம் அனுஷ்டிக்கவில்லை, ஃபாத்திமா நாயகிக்கு துக்கம் அனுஷ்டிக்கவில்லை.
இந்த ஒரே ஒரு ஹுசைன் ரலியல்லாஹுடைய அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து துக்கம் அனுஷ்டிக்கின்றார்கள். அதுவும் ஜாஹிலிய அமைப்பிலே செய்கின்றார்கள். தங்களை வெட்டி கொண்டு குத்தி கொண்டு இரத்தத்தை ஓட்டிக்கொண்டு இப்படியெல்லாம் இந்த மனிதாபிமானத்துக்கே அப்பாற்பட்ட ஒரு நடைமுறையை செய்கின்ற ஒரு கூட்டமாகத்தான் அந்த யூதர்கள் இந்த ஷியாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய இந்த ஷியாக்கள் முஹர்ரம் மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த சதிகளில் ஒன்றுதான் ஹசன் ஹுசைன் மௌலிதை இயற்றினது. இந்த ஹசன் ஹுசைன் மௌலிதை உருவாக்கியவர்கள் இந்த ஷியாக்கள். காரணம் என்ன? அந்த மௌலிதை அரபு மொழி தெரிந்தவர்கள் படித்து பாருங்கள். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அவ்வளவும் இருக்கிறது. ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு சம்பந்தப்பட்ட செய்திகளும், அதுவும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை சொன்னாலும் பரவாயில்லை. அங்கு என்ன இருக்கிறது என்று சொன்னால் இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்திகள் தான் அங்கே இருக்கின்றன. அந்த செய்திகள் எல்லாம் ஹசன் ரலியல்லாஹு பத்தி, ஹுசைன் ரலியல்லாஹு பத்தி, ஃபாத்திமா நாயகியை பற்றி, அலி ரலியல்லாஹு பத்தி, ரசூலுல்லாஹ் பத்தி நிறைய பொய்களை எல்லாம் இட்டுக்கட்டின ஒரு குப்பையாகத்தான் இந்த ஹசன் ஹுசைன் மௌலித் இருப்பதை பார்க்கின்றோம். இந்த ஹசன் ஹுசைன் மௌலிதை அவர்கள் இட்டுக்கட்டி சமுதாயத்திலே உருவாக்கிவிட்டு அதை யாரிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள் தெரியுமா? தங்களுடைய எதிரிகளாகிய சுன்னிகளிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். இந்த சுன்னிகள் இந்த ஷியாக்கள் கூடாது என்று சொல்கின்றார்கள், ஷியாக்கள் நமது எதிரிகள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் உருவாக்கிய இந்த மௌலிதை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர்களே, இந்த வரலாறுகள் இன்று நமது மக்களுக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, நாமெல்லாம் ஒரு காலத்திலே மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்தோம். அப்படி இருந்த காலத்திலே அல்லாஹு தஆலா நமக்கு விளக்கத்தை தந்தான். ஒமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பல மின்ஹு. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், யார் இஸ்லாம் அல்லாத வேறொரு சமயத்தை தன்னுடைய மார்க்கமாக அவன் விரும்பி தேர்ந்தெடுக்கின்றானோ அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே நேரத்திலே அல்லாஹு தஆலா மற்றொரு வசனத்திலே சொல்லும்போது, குல் ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அமாலா அல்லதீன லல்ல சாயிஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் என்ன சொல்கின்றான்? அதாவது யார் இஸ்லாம் அல்லாத வேறொரு வழிமுறையை தங்களுடைய மார்க்கமாக ஏற்று தெரிவு செய்து அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, இன்று நமது மக்களை பார்க்கின்றோம். கடந்த காலங்களிலே செய்து வந்த நிறைய பிழைகளை நாம் விட்டிருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது நடுநிலையிலே இருந்து கொண்டிருக்கின்ற சில மக்கள் இருக்கின்றார்களே, இந்த மக்களுக்கு குழப்பமாக இருக்கின்றது. நாம விட்டது சரிதானா? நாம செய்யாமல் நாம ஒதுக்கினது சரிதானா? மார்க்கத்தில் இல்லாதது தானா? அல்லது இருக்கக்கூடியதை நாம் நிராகரித்து விட்டோமா என்ற ஒரு குழப்ப நிலை இன்று நமது மக்களிடத்தில் இருப்பதை பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். அதாவது நாம் இந்த பள்ளிவாசல்ல தொழுகைக்கு பின்னால கூட்டு துவா ஓதுவதில்லை. அது ஜும்மா தொழுகை ஆயினும் சரி, ஐங்கால தொழுகை ஆயினும் சரி, அல்லது ஜமாத்தாக தொழக்கூடிய பெருநாள் தொழுகை ஆயினும் சரி, கூட்டாக இங்கே துவா ஓதுவதில்லை. ஆனா இந்த துவா ஓதி பழகி வந்த ஒரு சில சகோதரர்களுக்கு மனசிலே ஒரு குழப்பம் இருக்கின்றது. என்ன தெரியுமா? நாம செய்வது சரிதானா? கூட்டு துவாவை விட்டது சரிதானா? இது ஓதப்பட வேண்டிய ஒன்றா என்ற மாதிரியான ஒரு குழப்பம் நமது மக்களுடைய மனதிலே இருக்கின்றது. சகோதரர்களே, இத்தகைய பித்அத்துகளை எல்லாம் உருவாக்குவது அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் இந்த ஷியாக்கள். அதாவது அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நமக்கு ஒரு சத்திய மார்க்கத்தை தந்திருக்கின்றார். இந்த மார்க்கத்தை நபி அவர்கள் நமக்கு நடைமுறைப்படுத்தி தான் காட்டியிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தொழுகையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சில இளைஞர்கள் 20 நாட்கள் தங்கி இருந்தார்கள். அந்த 20 நாட்களும் தங்கி இருந்தவர்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இனி போதும்,
உங்களுடைய குடும்பங்களிடத்திலே போக வேண்டிய தேவை உங்களுக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன், நீங்கள் போகலாம். அப்போ எவ்வளவு காலம் வைத்திருந்தார்கள்? 3 வாரம், 20 நாள். இந்த 20 நாள் வைத்துக் கொண்டிருந்து விட்டு என்ன சொல்றாங்க? உங்களோட மனைவிமார்களை தேடி போக வேண்டிய தேவை உங்களுக்கு இருப்பதாக நான் உணர்றேன், இப்ப நீங்க போகலாம் என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுவதை நீங்கள் எப்படி கண்டீர்களோ அப்படித்தான் நீங்கள் தொழுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தொழுகை பயிற்சி சொல்லிக் கொடுத்த நிறைய ஹதீஸ்களை பார்க்கின்றோம். எந்த ஒரு ஹதீஸிலையாவது அவர்கள் எப்படி ருக்கு செய்ய வேண்டும், எப்படி சுஜூது செய்ய வேண்டும், எப்படி நிலையில் இருக்க வேண்டும், எப்படி அத்தஹியாத் ஓத வேண்டும் என்பதை மிக தெளிவாக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி தொழுகை பாடம் சொல்லிக் கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது இமாம் துஆ ஓத மௌமூன்கள் ஆமீன் சொல்லக்கூடிய ஒரு நடைமுறையை அவர்கள் சொல்லிக் கொடுத்தது கிடையாது. அப்படி சொல்லிக் கொடுக்காததுக்கு காரணம் என்ன? துஆ என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? துஆ என்றால் ஒவ்வொருவரும் தத்தமது உள்ளத்திலே அடங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை அல்லாஹ்விடத்திலே அவரவருடைய மனோநிலைக்கு ஏற்ப முறையிடுவதுதான் துஆ. துஆவுக்கான வரைவிலக்கணம் என்ன? ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தில் அடங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவைகளை அவரவருடைய மனோநிலைக்கு ஏற்ப அல்லாஹ்விடத்தில் முறையிடுவதுதான் துஆ. இமாம் ஒரு கையேந்தி கொண்டு அவருக்கு தேவையான எதையோ சொல்லுகிறார், மக்கள் ஆமீன் சொல்லுகிறார் என்றால் இமாமுடைய தேவைதானா அத்தனை மாமீன்களுடைய தேவையும்? இமாமுக்கு எது தேவைப்படுகின்றதோ அதுதான் மாமூன்களுக்கு தேவைப்படக்கூடியது? இல்லை. ஒவ்வொருவரும் அவரவருடைய தேவையை அவரவர் கேட்க வேண்டும் என்பதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப தக்பீர் முதல் சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் ஜமாத் அமைப்பை ஏற்படுத்தினார்கள். எப்படி ஏற்படுத்தினார்கள்? தனித்து தொழும் தொழுகையை ஜமாத்தோடு தொழும்போது 27 மடங்கு நன்மை அதிகம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா? தொழுகையை தனித்து தொழாமல் ஜமாத்தோடு தொழும்போது 27 மடங்கு நன்மை என்று சொன்னா, தனித்து துஆ ஓதுகின்ற துஆவை ஜமாத்தோடு ஓதி அதற்கு ஆமீனும் சொன்னால் அதற்கும் 27 என்று சொல்லி இருக்கலாமே. தொழுகையில மாத்திரம் ஒன்றுக்கு 27 என்று சொன்ன நபி அவர்கள் துஆவில் மாத்திரம் ஏன் அப்படி சொல்லவில்லை? ஒன்றுக்கு 27 என்று சொல்லவில்லை. தனித்து துஆ ஓதுவதை விட இமாமுடைய துஆவுக்கு ஆமீன் சொல்வதனால 27 மடங்கு நன்மை என்று சொல்லி இருக்கலாமே, ஏன் சொல்லவில்லை? நபி அவர்களுடைய காலத்தில் இத்தகைய ஒரு துஆ அமைப்பொன்று அன்று இருந்ததில்லை. அதனாலதான் நாம மொத்த உலகத்துக்கும் விடுகின்ற ஒரு சவால் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளிலாவது ஒரு சந்தர்ப்பத்திலாவது அவர்கள் சத்தமாக துஆ ஓத சஹாபாக்கள் ஆமீன் சொன்னதாக ஒரே ஒரு ஹதீஸையாவது கொண்டு வந்து காட்டட்டும் பார்க்கலாம் என்றுதான் நாம கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இந்த கேள்விக்கு மொத்த உலகத்திலும் இருந்து இதுவரைக்கும் பதில் வரவில்லை. ஏனென்றா பதில் வர முடியாது. ஏன் பதில் வர முடியாது? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இப்படி ஒரு நடைமுறை இருக்கவில்லை. அதனால பதில் வர முடியாது. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த தொழுகை பாடம் இருக்கின்றது அல்லவா? அந்த தொழுகை பாடத்திலே அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது ஃபஜ்ருடைய தொழுகையை குனூத் ஓதி மக்களுக்கு ஆமீன் சொல்ல வைத்து அவர்கள் தொழுகை பாடத்தை கற்றுக் கொடுத்ததாக எங்கேயும் கிடையாது. ஆனா இந்த குனூத்தே உருவானது எப்படி தெரியுமா? அதற்கே ஒரு வரலாறு இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதுக்கு பின்னால 4.5 வருடங்களுக்கு பின்னால நடைபெறுகின்ற ஒரு சம்பவம். அதாவது ஒரு 70 சஹாபாக்களை ஒரு கூட்டத்தார் இஸ்லாமிய தாவாவுக்கு என்று அழைத்து சென்று அவர்களை கொலை செய்து விடுகின்றார்கள். இது ஒரு நீண்ட வரலாறு. இந்த கொலை செய்த செய்தி நபி அவர்களுக்கு கேள்விப்பட்டவுடனே ஆத்திரம் கொண்ட நபி அவர்கள்
அந்த கொலைகாரர்களை சபித்து ஒரு மாதமாக குனூத் ஓதினார்கள். ஒரு மாதத்துக்கு பின்னால அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன் 3வது அத்தியாயத்தின் 128வது வசனத்தை இறக்குகிறான். லைஸலக மினல் அம்ரி ஷைஉன் அவ் யதூப அலைஹிம் அவ் யுஅذிபஹும் ஃபைன்னஹும் ஸாலிமூன். இவ்வாறு பிரார்த்தனை செய்ய உமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு கூட்டத்தை அழித்து விடுமாறு பிரார்த்தனை செய்ய உமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அல்லாஹ் தான் நாடினா அவர்களை மன்னித்து விடுவான். இஸ்லாத்தை தழுவும்படி செய்து அவர்களை மன்னித்து விடுவான். அல்லாஹ் நாடினா அவர்கள் செய்த குற்றத்துக்கு தண்டனையும் வழங்குவான். இந்த இரண்டில் ஒரு முடிவை எடுக்கின்ற அந்த உரிமை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால நபியே, நீர் என்னை பார்த்து இவர்களை அழித்து விடுமாறு பிரார்த்தனை செய்ய உம்மால் முடியாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறானா? இதைத்தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கின்றது. கனத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹரன் சும்ம தரக்கஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதம் குனூத் ஓதினார்கள், பின்னர் அதனை விட்டு விட்டார்கள் என்று இந்த சம்பவத்தை குறித்து தான் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, அதனால இன்று நாம் என்னென்ன நடைமுறைகளில் நமது இந்த அன்றாட இபாதத்துகளுடைய நடைமுறைகளில் எவைகளையெல்லாம் நாம் கடந்த காலத்தில் செய்தவைகளை செய்யாமல் விட்டிருக்கின்றோமோ அவை மார்க்கத்தில் இல்லை என்ற காரணத்தினால் தான் விட்டிருக்கின்றோம். அதனால நடுநிலையாக இருக்கின்ற சகோதரர்களுக்கு குழப்பம் வந்துவிட வேண்டாம். அதே நேரத்திலே மார்க்கத்தில் உறுதியாக இருக்கின்ற சகோதரர்களாயினும் கூட இந்த விளக்கங்களை நீங்கள் ஏன் விளங்கி வைக்க வேண்டும் தெரியுமா? யாராவது உங்களிடத்தில் இது பற்றிய கேள்விகளை கேட்டால் உங்களுடைய அறிவு தெளிவு உள்ள அளவுக்கு இவைகளை வைத்து மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல ஆற்றல் உள்ளவர்களாக சக்தி படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதனால் தான் இவைகளை உங்களுக்கு சொல்லித் தருகின்றோம். வல்ல ரஹ்மான் சத்திய இஸ்லாத்தை தூய்மையாக பின்பற்றக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் கமா அமர். واشهد ان لا اله الا الله وحده لا شريك له ارغاما لمن جحد به وكفر واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹ் தஆலா இந்த சத்திய இஸ்லாம் மார்க்கத்தை எவ்வளவு தெளிவான ஒரு மார்க்கமாக நமக்கு தந்திருக்கின்றான் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்ற பெயரிலே எவைகளையெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக செய்து காட்டியிருக்கின்றார்களோ அவைகளை மட்டும்தான் நாம் மார்க்கம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம விரும்பி சில விஷயங்களை மார்க்கம் என்ற பெயரிலே பின்பற்றுவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு முற்பட்டோம் என்றால் அல்லாஹ் தஆலா நம்மை சும்மா விட்டுவிட மாட்டான். மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் நடைபெறக்கூடிய ஒரு சம்பவத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளையிலே மக்களுக்கு ஹவுதுல் கௌதர் என்ற தடாகத்திலிருந்து நீர் ஊட்டி கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் தஆலா ஹவுதுல் கௌதரை 2 இடங்களில் வைத்திருக்கின்றான். ஒன்று மஹ்ஷர் மைதானத்திலே வைத்திருக்கின்றான். எதற்காக? அங்கு நீண்ட காலமாக விசாரணைக்காக தரித்திருக்கின்ற அந்த மக்களுக்கு நீர் ஊட்டுவதற்காக ஹவுதுல் கௌதர் என்ற ஒன்றை அவன் மஹ்ஷரில் வைத்திருக்கிறான். அதே ஹவுதுல் கௌதர் என்ற ஒரு நதி சுவர்க்கத்திலும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த மஹ்ஷரில் இருக்கின்ற அந்த ஹவுதுல் கௌதர் இருக்கின்றது, அதிலே இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நீர் ஊட்டுவார்கள். யாரெல்லாம் அதிலிருந்து நீர் அருந்துவார்களோ அவர்களுக்கு தாகம் என்பதே வரமாட்டாது. ஏனென்றால் நம்முடைய தலைக்கு 1 மைலுக்கு மேலான சூரியன் கொண்டு வந்து வைக்கப்படும். அப்படிப்பட்ட அகோரமான அந்த வெயிலை தடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு சக்தி இந்த தண்ணீருக்கு மட்டும்தான் உண்டு. அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த ஹவுதுல் கௌதருக்கு மட்டும்தான் உண்டு. நபி அவர்களிடத்திலே இருந்து மக்கள் நீர் அருந்திக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர்களிடத்திலே நீர் அருந்துவதற்காக ஒரு கூட்டம் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருப்பார்கள். இங்கே நபி அவருடைய பின்புறத்தால் அப்படியே வந்து கொண்டிருப்பார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே அவர்கள் நபி அவர்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்ற போது அவர்களுக்கு நபி அவர்களுக்கு இடையிலே ஒரு வேலி போடப்படும். வர முடியாமல் தடுக்கப்படுவார்கள். வந்த வழியிலே விரட்டி அடிக்கப்படுவார்கள். அல்லோல கல்லோலமான அந்த சத்தம் கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நீரூட்டுவதை நிறுத்திவிட்டு எழுந்து பின்பக்கமாக பார்ப்பார்கள். ஒரு கூட்டம் விரட்டப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த கூட்டம் யார் என்று அவர்கள் உத்து பார்த்தால் தன்னுடைய உம்மத்தி என்று அடையாளம் கண்டு விடுவார்கள். உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய சமுதாயம் அல்லவா, என்னுடைய சமுதாயம் அல்லவா, எதற்காக நீங்கள் விரட்டுகிறீர்கள் என்று அந்த மலக்குகளை நோக்கி கேட்பார்கள். அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு சொல்லும் பதில் என்ன தெரியுமா? இன்னக லா தத்ரி மா ஹதசு பஅதக். நபியே, உம்முடைய மௌத்துக்கு பின்னால் மார்க்கத்திலே இவர்கள் என்னென்ன புதிய புதிய நடைமுறைகளை எல்லாம் ஏற்படுத்தினார்கள் என்பதை நீர் அறிய மாட்டீர். அதனால இவர்களுக்கு உம்முடைய கையால தண்ணீர் கிடையாது, நீர் இவர்களுக்கு நீர் ஊட்டக்கூடாது. அல்லாஹு தஆலா தடுத்து விடுவானா? அந்த ஹவுதுல் கௌதரிலிருந்து நீர் அருந்த தடுக்கப்படக்கூடிய கூட்டம் யார் தெரியுமா? மார்க்கத்தின் பேரால் நபி அவர்கள் செய்யாத புதிய புதிய நடைமுறைகளை யார் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த ஹவுதுல் கௌதரில் இருந்து தண்ணி கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே பித்அத்துகளை பற்றி எச்சரிக்கை செய்வதற்காக பல சம்பவங்கள் நமக்கு முன்மாதிரியாக காட்டியிருக்கின்றார்கள். ஒரு சம்பவத்தை பாருங்கள். சஹீஹுல் புகாரியிலே வருகின்ற 247வது ஹதீஸ், உதுவுடைய பாடத்தில் வருகின்ற கடைசி ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்னவென்று சொன்னா, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இளைஞராக 20 வயது கூட ஆகாத நிலைமையில, ஒரு இளைஞராக இருக்கின்ற அந்த நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நோக்கி, பராயே, நான் உமக்கு ஒரு துஆவை கற்றுத் தருகிறேன். இரவு நித்திரைக்கு செல்லும் போது நீ உது செய்து கொண்டு நித்திரைக்கு போ. வழக்கமாக ஓதக்கூடிய எல்லாவற்றையும் ஓதிவிட்டு இறுதியாக இந்த துஆவை ஓது. இந்த துஆவை ஓதினதுக்கு பின்னால யாரோடும் எதுவும் பேசாமல் அப்படியே நித்திரை கொண்டு அந்த நித்திரையோடு நீ மௌத்தாகிவிட்டால் நீ பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக மௌத்தாகுவாய். காலையிலே நீ தூக்கத்தை விட்டு எழுந்தாலும் கூட ஒரு நல்ல மனிதனாக எழுந்திருப்பாய் என்று சொல்லிவிட்டு இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க வஃபவ்வல்து அம்ரி இலைக்க வஅல்ஜஅது ظஹரி இலைக்க ரக்பத்தன் வரஹபத்தன் இலைக்க லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக்க அல்லாஹும்ம ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த வபிநபியிக அல்லதி அர்ஸல்த என்ற இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபாக்களிடத்தில் வளமை இருந்தது. இப்படியான ஏதாவது ஒன்றை நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தால் மறுபடியும் நபி அவர்களை சந்திக்கின்ற போது அந்த பாடத்தை நபி அவரிடத்திலே ஒப்புவித்து காட்டி சரிபார்த்துக் கொள்கின்ற ஒரு நடைமுறை அந்த சஹாபாக்களிடத்தில் இருந்தது. நபி அவர்களை அடுத்த முறை இந்த பரா ரலியல்லாஹு அன்ஹு சந்தித்த போது, யா ரசூலல்லாஹ், துஆவை பாடமிட்டுக் கொண்டே சரிதானா என்று பாருங்கள் என்று இந்த துஆவை ஓதினார். இந்த துஆவுடைய இறுதியிலே வருகின்ற அந்த வாசகம் வபி நபியிக அல்லதி அர்ஸல்த, அதை வபி ரசூலிக அல்லதி அர்ஸல்த என்று மாற்றி ஓதிவிட்டார். இருந்தது எப்படி? நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தது எப்படி? வபி நபியிக்க. எப்படி மாற்றி ஓதினார்? வபி ரசூலிக்க. ரசூல் என்று சொன்னாலும் நபி என்று சொன்னாலும் ஒன்றுதான், அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா துஆவிலே இடம்பெற்றது நபியிக்க என்று சொன்னா, நபி அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட வாசகம் வபி நபியிக்க என்று சொன்னா அது அப்படித்தான் இருக்க வேண்டும். அதனால நீ மாத்தாதே, மாத்தி ஓதாதே, நான் கற்றுத்தந்தவாறே ஓது என்று சொல்லி காட்டினார்கள். நபி அவருடைய தகுதி மாறாவிட்டாலும் அந்தஸ்து மாறாவிட்டாலும் அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு சொல்லை கூட மாற்றக்கூடாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், சகோதரர்களே, இன்று நமது சமுதாயம் சொல்லையா மாற்றி இருக்கிறது, மொத்தமாக துஆவையே மாற்றி இருக்கின்றது, மொத்தமாக தொழுகையே மாற்றி இருக்கிறது, மொத்தமாக நோன்பையே மாற்றி இருக்கின்றது, ஒவ்வொன்றையும் மாற்றி இருப்பதை பார்க்கின்றோம். மிராஜுக்கென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கொண்டாட்டம் கொண்டாடியதும் கிடையாது, மிராஜுக்கென்று ஒரு நோன்பு நோற்றதும் கிடையாது. ஆனா இன்றைக்கு மிராஜ் நோன்பு என்ற ஒரு நோன்பை உருவாக்கி இருக்கின்றார்கள். முஹர்ரம் மாதத்தில் 9ஆம் நாளும் 10ஆம் நாளும் நோன்பு நோட்பதுதான் நபி அவர்கள் நமக்கு சுன்னாவாக்கி தந்தது. ஆனா இன்றைக்கு ரேடியோகள்ல கூட சொல்றாங்க முஹர்ரம் மாதம் தலைப்புறையிலிருந்து 10ஆம் புறம் வரைக்கும் நோன்பு பிடிக்க சொல்லி. இதெல்லாம் யார் உருவாக்கினது? இப்படி மார்க்கத்தில் இல்லாத புதிய புதிய நடைமுறைகளை எல்லாம் இன்று மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். இவைகளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன? இவைகளுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்ன? ஹவுதுல் கௌதர் தண்ணீர் கிடைக்க மாட்டாது. அதனால சகோதரர்களே,
கொஞ்சம் செய்தாலும் பரவாயில்லை, நபி அவர்கள் செய்து காட்டியதை மட்டும் செய்ய வேண்டும், அதிகமாக செய்ய வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு நபி அவர்கள் செய்யாதவைகள் எல்லாம் செய்துவிடக்கூடாது. நபி அவர்கள் நமக்கு மார்க்கம் என்று எவைகளை எல்லாம் காட்டி தந்தார்களோ அவைகளை மட்டும் செய்கின்றவர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டுமே அல்லாமல் நபி அவர்கள் மார்க்கம் என்ற பேரில் காட்டித் தராத எதையும் நாம் செய்துவிடக்கூடாது. சகோதரர்களே, ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அதாவது, உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் ஆரம்பத்தில் சுமார் கடந்த ஒரு 50 வருடங்களுக்கு முன்னதாக இந்த நாட்டிலே செய்த இந்த தாவாவுடைய பிரச்சாரத்திலே என்னென்ன பிழைகள் எல்லாம் சுட்டி காட்டப்பட்டதோ அந்த காலத்திலே எல்லாம் அவ்வளவு உலமாக்கள், ஜமியத்துல் உலமா எல்லோரும் சேர்ந்து எதிர்த்தார்கள். ஆனா காலப்போக்கில் இன்று 100% விஷயங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அது பிழைதான், மார்க்கத்தில் இல்லைதான் என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். உதாரணத்துக்கு கொண்டு சொல்லலாம், இந்த மௌலித் ஓதுவதற்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்ற நேரத்தில் ஆரம்ப காலத்தில் ஜமியத்துலமாவும் சேர்ந்து எதிர்த்தது. என்ன சொன்னது? மௌலிதை எதிர்க்க வேண்டாம், அதுல நல்ல காரியம் நடக்கிறது என்று எதிர்த்தார்கள். ஆனா இன்றைக்கு ஜமியத்துலமாவும் சொல்லுகின்றது மௌலித் ஒன்று கிடையாதுதான். அதே மாதிரியாக ஜனாசாவை தூக்கி கொண்டு போகும்போது ஷஹாதா கலிமா சொல்ல வேண்டாம் என்று சொன்னபோது அங்கிருந்த உலமாக்கள் எல்லோரும் சேர்ந்து எதிர்த்தார்கள். அதற்காக ஜமியத் உலமாவிலே சுமார் 6-7 வருடங்களாக வாத பிரதிவாதங்கள் நடந்தன. முடிவாக என்ன வந்தது தெரியுமா? ஜனாசாக்களை மௌனமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் முடிவாக வந்தது. அதே போல இந்த கூட்டு துஆவுடைய விவாதம் ஜமியத் உலமாவில் நீண்ட காலமாக பல வருஷமாக அங்கே இழுபறியாக இருந்தது. முடிவாக என்ன வந்தது? நபி அவர்கள் கூட்டு துஆ ஓதினது கிடையாது, அப்படி ஒன்று மார்க்கத்தில் இல்லை என்றுதான் ஜமியத் உலமாவிலே முடிவு வந்தது. இப்படி ஆரம்பத்தில் எதற்கெல்லாம் அவர்கள் போராட்டம் செய்து எதிர்த்து நின்றார்களோ அவைகளை காலப்போக்கில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர்கள் மாறிவிட்டார்கள் அல்லவா? இது என்ன நமக்கு காட்டுகின்றது தெரியுமா? இன்னும் கூடாது என்று சொல்லக்கூடியதில் கொஞ்சம் நெஞ்சம் பாக்கி இருக்கின்றனவா, அவையும் கூடாதுதான் என்பதற்கு ஆதாரம் என்ன? எவைகளை எல்லாம் எதிர்த்து விட்டு மீண்டும் சரி என்று ஏற்றுக்கொண்டார்களோ அதே போல இவைகளையும் பிற்காலத்தில் இவர்கள் சரி என்று ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் என்பதுதான் இதற்கான அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால சகோதரர்களே, மார்க்கம் தூய்மையானது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை பூர்ணப்படுத்தினார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை பூர்ணப்படுத்தி விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா பூரணத்துவத்தை அறிவித்து விட்டான். இது நபி அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜிலே மக்களுக்கு செய்த அந்த பிரச்சாரத்தை செய்து முடிக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி, இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா பூரணத்துவத்தை அறிவித்து விட்டான். அதனால நபி அவர்கள் மௌத்தாகுவதற்கு முன்னதாகவே பூரணப்படுத்தப்பட்ட இந்த மார்க்கத்திலே நபியோடைய மௌத்துக்கு பின்னால எதையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தினதற்கு பின்னால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹை கைப்பற்றினான். அவர்கள் வஃபாத்தாகினார்கள், அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் அடக்கம் செய்யப்படுகின்ற நேரத்தில் மார்க்கத்தில் கடுகளவான குறைபாடொன்றும் இல்லாத நிலைமையில் தான் அவருடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டு அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே நபி அவர்களுடைய காலத்தில் எது மார்க்கமாக இருந்ததோ அதுதான் இன்றைக்கும் மார்க்கம், என்றைக்கும் மார்க்கம். நபி அவருடைய காலத்தில் எது மார்க்கமாக இல்லையோ அது அன்றைக்கு மார்க்கம் அல்ல, இன்றைக்கு மார்க்கம் அல்ல, இனி என்றைக்கும் மார்க்கம் அல்ல. நபி அவர்களுடைய காலத்திலே இபாதத்துகளாக எவைகள் எல்லாம் இருந்தனவோ அவைதான் அன்றைக்கும் இபாதத்து, இன்றைக்கும் இபாதத்து, இனி என்றைக்கும் இபாதத்து. அப்படி நபி அவருடைய காலத்தில் இல்லாத எதுவும் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால இபாதத்தாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் சத்திய இஸ்லாம் மார்க்கத்தை தெளிவாகவும் சரியாகவும் பூரணமாகவும் பின்பற்றி அதே நிலையிலே மௌத்தை தழுவக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவரை ஆக்கியருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.